வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 ஜனவரி 3 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வானிலை அமைப்பு. ஏற்கனவே ஜனவரி 1ஆம் தேதி வரை மழைப்பொழிவை கொடுத்து விலகிய காற்று சுழற்சி மாலத்தீவு அருகே நீடித்துக் கொண்டிருக்கிறது. இதனிடையே நாம் அடுத்ததாக தமிழ்நாட்டிற்கு மழைப்பொழிவை வரக்கூடிய ஜனவரி 8 அல்லது 9ஆம் தேதியிலிருந்து மழைப்பொழிவை தொடக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கூடிய நிகழ்வு சுமத்ரா தீவு பகுதிக்கு வந்தடைந்திருக்கிறது. இந்த சுமத்ரா தீவிற்கு வந்தடைந்திருக்கக்கூடிய நிகழ்வு மேற்கு வடமேற்கு திசை நோக்கி மேற்கு வடமேற்கு திசை நோக்கி இலங்கைக்கு நெருக்கமாக வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதோட தற்பொழுது மாலத்தீவு அருகே நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வும் மீண்டும் கிழக்கு வடகிழக்கு திசை நோக்கி திரும்பி வந்து ஒன்றிணைந்து தீவிரமடைந்து வரக்கூடிய ஜனவரி 9 தேதி முதல், ஏற்கனவே நாம் அறிவித்தது 12ஆம் தேதி வரைக்கும், 9 என்றால் 12 சொல்லியிருந்தோம், 13 வரை கூட தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆக காற்று சுழற்சி எங்கும் விடைபெற்று சென்று விடாது என்பதன் காரணமாக வரக்கூடிய ஜனவரி 9 தொடங்கும் மழை 12ஆம் தேதி வரை அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை பொழிவை கொடுத்து கொண்டு மிதமானது முதல் சற்று கனமழை, ஆங்காங்கே கனமழை என்று கொடுத்து கொண்டிருந்து மீண்டும் அது குமரிக்கடல் மற்றும் மாலத்தீவு பகுதிக்கு சென்று அதை விட்டு எங்கும் விலகாமல் நீடித்து கொண்டிருக்கும். அதே வேளையில் மேலும் ஒரு சுழற்சி சுமத்ரா தீவு அருகே வந்து பொங்கல் நாளிலே மழை பொழிவை தொடக்குவதற்கு சாதகம் இருக்கிறது. ஆக ஒரு நாள் இடைவெளி கொடுக்கலாம், அது போகியோ பொங்கலிலோ ஒரு நாள் இடைவெளி கொடுக்கலாம். ஆனால் பொங்கலில் இடைவெளி கொடுத்தால் மாட்டு பொங்கலில் அடுத்து மழை வந்துவிடும், போகியில் இடைவெளி கொடுத்தால் பொங்கலில் மழை வந்துவிடும். ஆக போகியிலேயோ அல்லது பொங்கல் பண்டிகை தினத்திலேயோ அல்லது மாட்டு பொங்கல் தினத்திலேயோ ஒரு நாள் இடைவெளி கொடுக்கும். அதாவது 2 நிகழ்வுக்கு இடைப்பட்ட ஒரு நாள், அந்த நாள் போகியோ பொங்கலாக தெரிகிறது. ஆனால் அதற்கு அடுத்த நாள் மாட்டு பொங்கலில் இருந்து அடுத்த நிகழ்வு மழை பொழிவை தொடங்கிவிடும். அந்த நிகழ்வும் மிதமானது முதல் சற்று கனமழை, அதாவது ஒவ்வொரு நிகழ்விற்கும் மழை பொழிவின் அளவு கூடும், நேரமும் கூடும், பரப்பும் கூடும். ஏற்கனவே ஜனவரி 1 அதாவது 30, 31ஆம் தேதி பொழிந்த மழைப்பொழிவின் பரப்பை விட வரக்கூடிய ஜனவரி 9, 10, 11, 12ஆம் தேதி மழைப்பொழிவு பரப்பு சற்று கூடியிருக்கும், அளவிலும் கூடியிருக்கும். ஓகே, அடுத்தது ஜனவரி மாதம் பொங்கல் நாளிலே 14, 15, 16 தேதிகளிலே மழை வாய்ப்பு ஏற்கனவே குழப்பும் வானிலை என்று சொல்லி இருந்தோம். ஆனால் குழப்பும் வானிலையாக இல்லாமல் மிதமான மழைப்பொழிவில் இருந்து சற்று கனமழை பொழிவு பொங்கல் நாளிலும் தெரிகிறது. ஆக பொங்கல் நாளிலோ அல்லது மாட்டு பொங்கல் நாளிலோ அல்லது காணும் பொங்கல் நாளிலோ அடுத்த மழைப்பொழிவை தொடக்கும். அந்த நிகழ்வு 2-3 நாள் மழைப்பொழிவை கொடுத்துவிட்டு ஒரு நாள் இடைவெளி கொடுக்கும். அது 17ஆம் தேதியாக இருக்கலாம். மீண்டும் அடுத்த நிகழ்வு காற்று சுழற்சி சுமத்ரா தீவிற்கு மேலும் ஒன்று வந்து கொஞ்சம் தீவிரமாகவே, ஏற்கனவே 2 காற்று சுழற்சியும் மாலத்தீவு மற்றும் குமரி கடற்பகுதிகளில் நீடித்துக் கொண்டிருக்கும் அதே வேளையில் 3ஆவதாக ஒரு காற்று சுழற்சி வந்து 3ம் வரிசை கட்டி நின்று, ஒன்று மாலத்தீவு, ஒன்று குமரிக்கடலுக்கும் இலங்கைக்கும் தெற்கேயும், புதிதாக ஒரு காற்று சுழற்சி இலங்கைக்கும் இலங்கைக்கும் சுமத்ரா தீவிற்கும் இடையேயும் அமைந்து வரிசையாக 3 நிகழ்வுகள், 3ம் ஒன்றிணைந்தோ அல்லது ஒன்றிணையாமல் இணைப்பு சுழற்சியால் தீவிரமடைந்தோ தமிழ்நாட்டின் கரையை நெருங்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி நெருங்கும் பொழுது ஜனவரி 17 அல்லது 18ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரைக்கும், 22 அல்லது 23ஆம் தேதி வரைக்கும் மிக கன அதிகன மழை பொழிவு தெரிகிறது. ஆக ஒவ்வொரு நிகழ்வும் அடுத்தடுத்த நிகழ்வு மேலும் ஒரு காற்று சுழற்சி அதோடு வந்து இணைகிற காரணத்தினாலே இறுதியில் 3 சுழற்சிகள் இணைந்து மழைப்பொழிவை தீவிரப்படுத்தும். ஆகவே பொங்கலுக்கு பிறகு வரக்கூடிய மழை சற்று தீவிர மழைப்பொழிவாக இருக்கும்.
அது பருவமழைதான். குளிர்காலத்தில் வரக்கூடிய பருவமழை. இது வழக்கத்திற்கு மாறான மழை. பருவம் தப்பி வரும் பருவமழை எனலாம். ஆகவே இது அறுவடை விவசாயிகளுக்கு கண்டிப்பாக அது இடையூறை கொடுக்கும். அறுவடைக்கு முழுமையான ஒரு இடையூறை கொடுக்கும். அந்த நிகழ்வோடு போய்விட்டால் பரவாயில்லை. ஜனவரி 22க்கு பிறகு குடியரசு தின நாளில் இருந்து ஜனவரி இறுதி நாட்களிலே மேலும் ஒரு 4 நாட்கள் மழை பொழிவு காத்திருக்கிறது. ஆக ஜனவரியிலே அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் ஒரு தாழ்வு பகுதியோ அல்லது மண்டலமோ உருவாக வாய்ப்பு இருக்கிறது பொங்கலுக்கு பிறகு. ஆக ஒட்டுமொத்தத்திலே 9லிருந்து 12, 14 அல்லது 15லிருந்து 16, 18லிருந்து 22, 25லிருந்து 30 என்று 4 நிகழ்வுகள் ஜனவரி குளிர்காலத்தை ஜனவரி பருவமழை காலமாக மாற்றப் போகிறது. ஜனவரி ஒரு வழக்கத்திற்கு மாறான மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது. தற்பொழுது கொடுத்து கொண்டிருக்கூடிய இந்த குளிரும் இந்த இதமான வெப்பமும் இந்த மழை இல்லாத வானிலையும் 8ஆம் தேதி வரைதான் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். 8ஆம் தேதிக்குள் முதிர்ந்த நெல் தானியங்கள் இருந்தால் அறுவடை செய்திடுங்கள். 8ஆம் தேதிக்கு பிறகு ஒட்டுமொத்த குழப்பம்தான். இடைவெளி கிடைக்கும் ஒரு நாள் கூட தூறலோ அல்லது குழப்பமான வானிலையும் மேகமூட்டத்துடன் கூடிய வானிலையும் இருக்கும். ஆக 8ஆம் தேதிக்கு பிறகு மீண்டும் ஒரு தெளிவான வெயில், ஒரு தெளிவான வானம், ஒரு நம்பிக்கை ஊட்டும் அறுவடைக்கு திருப்தியாக மழை பெய்யாது, அறுவடை தானியங்களை நாம் மீட்டு கொண்டு வந்து விடலாம், பிறகு வைக்கோல் போன்ற தீவனத்தையும் நான் கொண்டு வந்து விடலாம் என்ற நம்பிக்கை கொடுக்கும் நாள் ஜனவரி மாத பிற்பகுதியில் 10ஆம் தேதிக்கு மேல் பெரிதாக இருப்பதாக தெரியவில்லை. ஆக இதை உங்களுக்கு அச்சமூட்டும் வகையில் நான் தெரிவிக்கவில்லை. முன் எச்சரிக்கை எடுப்பதற்காக வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து இடைவெளி அறிந்து துல்லியம் அறிந்து சரியான அந்த நேரத்தை அறிந்து அறுவடை செய்து விளைபொருட்களை மீட்டெடுத்து இயற்கையின் பிடியிலிருந்து உங்கள் முதலீடையாவது மீட்டெடுக்குவதற்காக இந்த நேரத்தில் ஒரு ஆலோசனையாக வழங்குகிறேன். வானிலை அறிக்கையை பார்க்காமல் மழை பொழியும் பொழுது மட்டும் வானிலை அறிக்கையை வந்து பார்த்து என்ன மழை பெய்கிறது, எப்பொழுது நிற்கும் என்று பார்க்கும் பொழுது அந்த மழைப்பொழிவு ஜனவரி இறுதி வரை குழப்பிக்கொண்டே நிறைய மழைப்பொழிவை சில நாட்கள் கொடுத்து கொண்டே பொங்கலிலும் மழைப்பொழிவை கொடுத்து கொண்டே இருக்கும் பொழுது நமக்கு சற்று வேதனையையும் சற்று கஷ்டத்தையும் கொடுக்கும். அதற்காகவே இப்படி ஒரு வாரத்திற்கு முன்னிலிருந்தே, ஒரு வாரம் தான் ரொம்ப நாளாக சொல்லிக்கொண்டே இருக்கிறோம், இருந்தாலும் உச்சபட்ச எச்சரிக்கையாக அறுவடைக்கு கண்டிப்பாக இடையூறு கொடுக்கும் என்கின்ற உறுதியான நிலைப்பாட்டுடன் வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து இடைவெளி அறிந்து அறுவடை செய்திட இணைந்தே இருக்க, துல்லியம் அறிய இணைந்தே இருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.